ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். நல்லா 3 தடவை கழுவிடுங்க. உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்குங்க. தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து திருப்பி மிளகாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம், நீங்கள் எப்பயும் சமைக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணையும் சேர்த்துக்கிறேன், எப்பயும் சமைக்கிற ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிற பொருள் சேர்த்துக்கலாம். என்னென்ன சேர்க்குறேன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் தான் சேர்க்குறேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். என்னென்னலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்னா சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம், மல்லித்தழை இருக்குது பார்த்தீங்களா, அது கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ரொம்ப மைய அரைக்காமல் லைட்டாக அரைங்க. அரைச்சிட்டு இது நான் எண்ணெயில் நல்லா வேகணும், அதாவது வதங்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடும். அதனால் ஒன்று கொத்தில் அரைங்க. சும்மா 2 ஓட்டு எடுத்திங்கனாலே போதும். நல்லா எண்ணெயில் வதங்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இந்த குழம்புக்கு. பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல, பழுத்த மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பழுத்த மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப கட் பண்ணவும் இல்லை, ரொம்ப அரைக்கவும் இல்லை. லைட்டாக வெங்காயம் அரைச்ச மாதிரியே ஒன்று கொத்தில் தான் அரைச்சிருக்கேன். அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக கழுவி வலிச்சு போட்டுக்கோங்க. நிறைய மிக்சியில் வேஸ்ட் ஆகிடும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைச்சிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு கூட நான் ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. குழம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வதங்கணும். இப்போ பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். எப்பயுமே சிக்கன் குழம்புக்கு முருங்கைக்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிங்கன்னா வேக லேட் ஆகிடும். சிக்கன் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு வதங்கும் போதே சிக்கன் வந்து லைட்டாக உங்களுக்கு தண்ணி விடும். அது எவ்வளோ விடுதுன்னு பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ சிக்கன் லைட்டாக எண்ணெயில் வதங்கியிருக்கு. லைட்டாக தண்ணி விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சிக்கன் எண்ணெயில் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் பார்த்து வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், சுடு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம், சுடு தண்ணியும் ஊற்றிக்கலாம். உப்பு வந்து எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்றேன். அந்த ஊற்றின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். சிக்கன் ஆல்ரெடி எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வேகணும்.
அப்பப்போ கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். வாசத்துலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு குழம்பு ரெடியாக என்னென்னு. இப்போ நல்லாவே குழம்பு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடியாக இருக்குது. சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பீஸ் எடுத்து கையில் புட்டு பாருங்கள். இப்படி டக்குன்னு புட்டுடுச்சுன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை மல்லி போட்டு இறக்கணும். இறக்கிடலாம், நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். என்னோடய ஃபேவரட்னா இட்லிக்கு சிக்கன் குழம்பு தான் என்னோடய ஃபேவரு. உங்களுக்கு எது ஃபேவரோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.